இந்த சாரீ சென்னை சில்க்ஸில் எடுத்தது. உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறதுக்கு லைட் கலராக தெரியுது. ஆனால் நல்லா டார்க் கலருங்க. இந்த கருமணி பாசி அப்புறம் ரெயின் ட்ராப் பேங்கிள்ஸ்லாம் என்னோட நாத்தனார் எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த டிசைன் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சின்னதாக அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் காலேஜ் போட்டு போகும்போது கூட நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ப்ளவுஸ்க்கு டிசைன் வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற பேக் நெக்கில் வந்து ரோப் வைக்கிறாங்க பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அது எப்படின்னா போட் நெக்கில் வந்து இந்த டிசைன் வச்சுருக்கணும். நான் வந்து நார்மல் நெக்லேயே வச்சுட்டேன். இதுவும் நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் போட் நெக்கில் வச்சுருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். இன்றைக்கி திருச்சிக்கு போகிற வேலை இருக்கா, அப்படியே போகும்போது டிமார்ட் போயிட்டு ஒரு தோசைக்கல் மட்டும் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு என் ஹஸ்பண்ட்டை சொல்லியிருந்தேன். அங்கே போனோடனே முதல்ல என் கண் போனது வந்து இந்த ஹெவி பாட்டம் ஃப்ரையிங் பேன் எடுக்கணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். அந்த பக்கமே பார்த்துட்டு இருந்தேன்னா சரி அது ஒன்றும் எடுத்தாச்சு. அப்புறம் இந்த ரெக்லைனர் சோஃபாவுக்கு வந்து கவர் நான் எங்கே போனாலும் அதை தேடிட்டு இருப்பேங்க. அதுக்கு கவர் மட்டும் கிடைக்கவே கிடைக்காது. அப்படியே ஆன்லைனில் பார்த்தாலும் 4000 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்குது. ஆனால் வந்து ரொம்ப டல் கலராக சாம்பல் கலர் ஒரு மாதிரி வெளுத்து போன கலர் அந்த மாதிரி தான் இருக்குது. அதனால் கடைசியில் நல்ல கிளாத் கிடச்சா நம்மளே ஸ்டிச் பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் கிளாத் பார்த்துட்டு இருந்தேன். அதை ஒன்று எடுத்துகிட்டு அப்புறம் தோசைக்கல் வந்து கேஸ்ட் அயர்ன் தோசைக்கல் வந்து எடுத்திருக்கேன். இன்னும் கொஞ்சம் திங்ஸ்லாம் எடுத்திருக்கேன். நான் என்னென்ன எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அவ்வளோதான், பாய்.